சார் சொல்லுங்க, உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் பெரிய நஷ்டத்துல போயிருச்சு, அதனாலதான் நாங்க கொடுத்த எந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. இந்த வாக்குறுதி இல்ல, சொன்ன வாக்குறுதிகளை நீங்க திருத்திக்கணும். இந்த வாக்குறுதி இல்ல, ஒரு சில வாக்குறுதிகள் முன்னுரிமை கொடுக்கிறோம். கொரோனா காலத்துல பேரிடர், அது ஆட்சி பொறுப்பு இல்ல. என்கிட்ட இன்னும் நிறைய இருக்கு சார், திருப்பூர் சம்பந்தப்பட்டது நிறைய இருக்கு. திருப்பூர்ல அரசு மகளிர் கல்லூரி, திருப்பூர்ல சட்டக்கல்லூரி தொடங்கப்படும், அவினாசியில கண் மருத்துவமனை தொடங்கப்படும், திருப்பூர் வடக்குல அரசு மருத்துவமனை கட்டித்தரப்படும், அன்னூர்ல அரசு நூலகம் அமைக்கப்படும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் கிராஸ் செக் பண்ணிட்டு செய்யல அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வந்திருக்கேன் சார். நான் ஒரே ஒரு நிமிஷம் சொல்றேன். சொன்ன வாக்குறுதிகள்ல பெரும்பான்மையான வாக்குறுதிகளை எங்களுடைய அரசு செய்து முடித்திருக்கிறது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை திருப்பூருக்கு கொடுத்ததுல செஞ்சு கொடுக்கல. திருப்பூருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை தான் நான் சொல்றேன். செய்வதைத்தான் சொல்வோம், சொல்வதைத்தான் செய்வோம். சொல்லாதையும் நிறைய திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் குறிப்பா சொல்றேன். குறிப்பா அவங்க கட்சி மேல குற்றச்சாட்டு வச்சுங்க. அவர் சொல்லிட்டா, நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அதனுடைய தலைவர் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. இப்ப சட்டமன்றத்திலே பேசுறாங்க, நாங்க முழுசா எல்லாத்தையுமே 100% நிறைவேற்றி இருக்காங்க. ஒரு 10% வாக்குறுதி சொல்லுங்க. சொன்ன வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் பெரும்பான்மையான பேசும்போது அவர் 2 நிமிஷம் பேசணும், அடுத்து நீங்க பேசுங்க. அவர் பேசி முடியும், நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிருக்கேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல் பேச்சிலே பல தவறான தகவல் சொன்னாரு, பல தவறான தகவல் சொல்லியிருக்காரு. தவறான தகவல் நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சீங்க. அவங்க ஆட்சினாலதான் உங்களால அந்த சில விஷயங்களை செய்ய முடியல. இந்த மேடை சமமான ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெறணும், மக்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க சொல்லுங்க. சொன்னாரு, நான் கேட்டிருந்தேன். இப்ப நான் சொல்றது அவர் கேட்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா அண்ணன் கேட்பாரு. ரெண்டு பேரும் அண்ணாவுடைய வழியா வந்தவங்க, ரெண்டு பேரும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழி வந்தவங்க. கேட்பீங்க தெரியும் எல்லாரும். ஒரே நிமிஷம். அதாவது இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையில மொத்தமா அதிமுக ஆட்சிட்டு போகும்போது 5 லட்சம் கோடி தான் கடன் இருந்துச்சு. இந்த ஒரே வருஷத்துல 6 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழக மக்கள் சுமத்தி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. நீங்க எண்ணி பார்க்கணும். நிதி நிலைமை மோசமா இருந்தா 6 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றாம ஏன் 6 லட்சம் கோடி கடன் வட்டி கடனை வாங்கி மக்கள் மேல வரியை சுமத்தி இன்னைக்கு திருப்பூர்ல பாத்தீங்கன்னா, திருப்பூர்ல எல்லா வரியும் இன்னைக்கு உயர்த்தியாச்சு. இந்த மாநகராட்சியிலிருந்து சொத்து வரி, குடிநீர் வரி, எல்லா வரியும் உயர்த்திய ஆட்சி திமுக ஆட்சி. மக்கள் இன்னைக்கு நொந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு எண்ணி பார்க்கணும். இதே அதிமுக ஆட்சி காலத்துல பல்வேறு திட்டங்களை நாங்க சொல்லாமையே இந்த திருப்பூர் மாவட்டத்துக்கு செஞ்சிருக்கோம். சரி, ஓகே ஓகே. அவர் குற்றச்சாட்டு வச்சாரு, பதில் சொல்லிட்டீங்க. நிறைய திட்டங்களை நாங்க கொண்டு வந்து செஞ்சு கொடுத்திருக்கிறோம். ஓகே ஓகே.